வணக்கம். கதையோடு உறவாடு. பீர்பாலை பற்றிய புகழ் நாடு புறவும் பரவுது. மணிப்புர நாட்டு மன்னன் மங்கள சிம்மனுக்கு பீர்பாலை நேரடியாக பார்க்கணுன்னு ஒரு ஆசை வருது. அதனால யாரும் அறியாம மாறுவேடம் அணிஞ்சு குதிரை மேலே ஏறி ஆக்ராவுக்கு போறாரு. அப்போ வழியில வழிபோக்கன் ஒருவன் கொழுத்துற வெயில நடந்து போயிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப பரிதபமா போயிடுது. ஐயா, இந்த கடும் வெயிலில் எங்கே நடந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி வழிபோக்கனை பார்த்து கேட்குறாரு. ஐயா, இருட்டுறதுக்குள்ளே ஆக்ராவுக்கு போகணும், அதனால தான் கொழுத்துற வெயிலை கூட பொருட்படுத்தாமல் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பாவம், ரொம்ப தூரம் நடந்து வந்து களைச்சு போயிருப்பீங்க, இந்த குதிரையில் ஏறிக்காங்க, நான் வேணா நடந்து வரேன் அப்படின்னு சொல்லி குதிரையிலேருந்து கீழே இறங்கி அந்த வழிபோக்கனை குதிரையில் ஏறிக்க சொல்கிறாரு. வழிபோக்கனும் குதிரை மேலே ஏறி அமர்ந்து கொள்கிறான். மங்களசிம்மன் குதிரைக்கு பக்கத்துலேயே நடந்து வர்றாரு. ஆக்ரா எல்லையை கடந்து நகரத்துக்குள்ளே நுழைஞ்சதுமே வழிபோக்கன் குதிரையை விட்டு இறங்காமலேயே, நீங்கள் எனக்கு வழிகாட்டி கூட்டி வந்ததுக்கு நன்றி, இனி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது சரி, நீ குதிரையை விட்டு இறங்கினா தானே நான் போக முடியும் அப்படின்னு சொல்லி மங்களசிம்மன் கேட்குறான். ஏன் அப்படின்னு இவன் கேட்கவும், ஏன் குதிரை இல்லாமல் நான் எப்படி தனியாக போக முடியும் அப்படின்னு கேட்குறான். என்னது, இது ஓன் குதிரையா? நீ ரொம்ப பெரிய வழிப்பறிக்காரனாக இருப்ப போல இருக்கு. நீ என் கூட தொடர்ந்து வர்றப்பவே நான் சந்தேகப்பட்டேன், அது சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மங்களசிம்மன் சொல்லிட்டு அந்த குதிரையிலேருந்து கொஞ்சம் கூட இறங்காமலே ஓன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளே கூட்டமே கூடிருச்சு. கூட்டத்தில் மங்களசிம்மன் தான் யார் அப்படின்றத சொல்லலை. ஆனால் வழிபோக்கன் தன்னோட குதிரையை களவாடி கொண்டது மட்டும் சொன்னான். வழிபோக்கன் குதிரை என்னோடையதான்றான். மங்களசிம்மன் இல்லை இல்லை, இவன் போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி இவர்தோடதுன்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரோட பேச்சையும் கேட்ட கூட்டத்தினருக்கு ஒன்றுமே புரியல. கூட்டத்தில் இருக்க ஒரு கதை சொல்கிறாரு. இந்த மாதிரியான சிக்கலான வழக்குகளை எல்லாம் பீர்பால் தான் தீர்த்து வைப்பார், நீங்கள் ரெண்டு பேரும் பீர்பால் கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டதும் மங்களசிம்மனுக்கு ஒரு வகையில் சந்தோஷம்தான். ஏன்னா அவருக்கு பீர்பாலை பார்க்கணுன்ற ஆசையில் தானே அவரே வந்தார். ரெண்டு பேரும் பீர்பால் கிட்ட போகிறாங்க. அப்போ பீர்பால் ஒரு வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காரு. அந்த வழக்கில் ஒரு கசாப்பு கடைக்காரனும் எண்ணெய் வியாபாரியும் வாதி பிரதிவாதிகளாக இருக்காங்க. முதல்ல எண்ணெய் வியாபாரி பீர்பாலை நோக்கி சொல்கிறாரு. ஐயா, இன்னைக்கு கடையில் வியாபாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சேர்ந்த தொகையை தான் இந்த பண முடிப்பில் வச்சுட்டு புறப்படுறதுக்காண்டி எந்திரிச்சேன். அப்போ இவர் அவசர அவசரமாக வந்து எண்ணெய் வேணும்னு சொன்னார். நான் பண முடிப்பை வச்சுட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் அதுக்குள்ளே என்னோட பண முடிப்பை எடுத்துக்கிட்டு இவர் அவரோடதுன்னு சொல்கிறாரு. எப்படியாவது என்னோட பண முடிப்பை எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. எண்ணெய் வியாபாரியோட வாதத்தை கேட்டதுக்கப்புறம் பீர்பால் கசாப்பு கடைக்காரனை பார்த்து, நீ என்ன சொல்ல விரும்புகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு. ஐயா, இவர் சொல்கிறது பொய், பண முடிப்பு என்னோடது. நான் வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது எண்ணெய் வாங்க மறந்துட்டேன். அதனால அவசர அவசரமாக போய் இவர்கிட்ட எண்ணெய் வாங்கினது உண்மைதான். ஆனால் எண்ணெய் வாங்கும்போது பண முடிப்பு என்னோட பண முடிப்பை தான் நான் கீழே வச்சேன். ஆனால் அதை இவர் தன்னோடது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் தான் இதை கேட்டு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் சொன்னதுமே இந்த பண முடிப்பை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு வாங்க, என்ன தீர்ப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பீர்பால் மங்களசிம்மனோட வழக்கு என்னன்னு விசாரிக்கிறாரு. அப்போ ரெண்டு பேரும் தங்களுடைய கதையை சொல்கிறாங்க. சரி, ரெண்டு பேரும் நாளைக்கு வாங்க, குதிரை யாரோடதுன்னு தீர்ப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பீர்பால் சொல்லிடுறாரு. வழிபோக்கனும் மங்களசிம்மனும் குதிரையை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறமா வேலையாள் ஒருத்தனை கூப்பிட்டு, அவங்க அறியாமல் குதிரையை அவங்களுக்கு பின்னாடியே கொண்டு போ, குதிரை யாரை பின்தொடருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த குதிரையோட கூட்டிகிட்டு போன அந்த வேலையாள் வரான். வந்துட்டு மங்களசிம்மனும் வழிபோக்கனும் ரெண்டு பேரும் வேறு வேறு பாதையில் திரும்பினாங்க. ஆனால் அந்த குதிரை வந்து மங்களசிம்மன் சென்ற பாதையில் தான் போச்சு அப்படின்னு சொல்லி பீர்பால் கிட்ட சொல்லிடுறாரு. உடனே அடுத்த நாள் வந்து பீர்பாலோட இல்லத்தில் வந்து வழக்குரைப்பு நடக்குது. அப்போது அந்த முதல்ல பண முடிப்பை எடுத்து கசாப்பு கடைக்காரன்கிட்ட கொடுத்துட்றாரு. கொடுத்து, இந்த பண முடிப்பு உன்னோட தான், நீ இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டு எண்ணெய் வியாபாரி ஏதோ சொல்கிறதுக்காண்டி வாயை திறக்கிறான். அப்போ ரெண்டு காவலாளிகள் வந்து அவனை அழைச்சிட்டு போய் ஒரு அறையில் அடைச்சி வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் மங்களசிம்மனும் வழிபோக்கனும் வர்றாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு பீர்பால் அப்படின்னா, உங்கள் குதிரை லாயத்தில் கட்டப்பட்டிருக்கு, குதிரைக்கு யார் உரியவங்களோ அவங்க அதான் அவுத்துட்டு போங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரெண்டு பேருமே லாயத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே 10க்கு மேற்பட்ட குதிரைகள் இருக்குது. எல்லாம் ஒரே நிறம், ஒரே நிறை, ஒரே அளவு, கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது. வழிபோக்கனுக்கு முன்னாடி தன்னோட குதிரை வந்து எது, தான் கூட்டிகிட்டு வந்த குதிரை எது அப்படின்றதே தெரியல. ஏன்னா எல்லா குதிரைகளும் ஒன்று மாதிரியே இருந்துச்சு. அதுக்குள்ளே மங்களசிம்மன் என்ன பண்ணுறாரு, தன்னோட குதிரையை கண்டுபிடிச்சி அவுத்துட்டு போயிடுறாரு.
அவர் போகும்போது என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நல்ல வேளை நான் யாருன்றது இவங்களுக்கு தெரியல. ஏன்னா குதிரையை கோட்டை விட்டவன் நாளைக்கு நாட்டையும் இப்படி தான் கோட்டை விடுவான்னு சொல்லி என்னை பற்றி தெரிஞ்ச மக்கள்லாம் எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ பீர்பால் சொல்கிறாரு, நில்லுங்கள் மங்கள சிம்மரே, நீங்கள் இப்போ எங்கள் விருந்தாளி, விருந்தினர் மாளிகையில் உங்களுக்காண்டி எல்லா வித வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மங்கள சிம்மனுக்கு தலையே சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. நான் இங்கே மாறுவிடத்தில் வந்த செய்தி யாருக்குமே தெரியாது, நீங்கள் எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இதுக்கு காரணம் யார் அப்படின்னா எங்களுடைய ஒற்றர்கள் தான். வெளிநாட்டிலேருந்து யார் யார் வராங்க, எங்கேருந்து வராங்க, எதுக்காக வராங்க அப்படின்ற தகவலை எங்களுடைய ஒற்றர்கள் உடனே சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் யாருன்றதை இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்ச உங்களுடைய ஒற்றர்களுக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா விருந்தினர் மாளிகைக்கு போகிறாரு. விருந்தினர் மாளிகையில் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவர் பீர்பால் கிட்டே கேட்குறாரு, அந்த குதிரை என்னோடது தானே எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் போனதுக்கப்புறம் ஒரு காவலாளி மூலமாக அந்த குதிரையை பின்தொடர சொன்னேன். அந்த குதிரை உங்களோட இது அப்படின்றதுனால அந்த குதிரை உங்கள் பின்னாடி தான் வந்தது. ஆனால் வெறும் இதை மட்டும் வச்சு நான் தீர்ப்பு சொல்ல முடியாது இல்லையா? அதனால தான் அந்த குதிரை லாயத்தில் அதே மாதிரி இருக்கக்கூடிய 10 குதிரைகளை முன்னாடி வச்சேன். எனக்கு கண்டிப்பாக தெரியும், திருட வந்தவனுக்கு எந்த குதிரை அப்படின்றது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இவருடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டிட்டு அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த கசாப்பு கடைக்காரன் அந்த பிரச்சனை இருந்தது இல்லையா, அதில் எப்படி உண்மையை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா ஒரே பணமுடிப்பை எடுத்துகிட்டு 2 பேருமே தங்களுடைய பணமுடிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது கசாப்பு கடைக்காரனோட தான் இல்லை என்ன கடைக்காரனோட தான் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. பீர்பால் தான் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்றத விளக்குறாரு. அதை கேட்டோடனே மங்களசிம்மன் அவரை பாராட்டுறாரு. இப்போ அவர் என்ன பதில் சொன்னாருன்றது கரெக்டாக நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. இப்போ இந்த பதில் என்னவா இருக்குன்றத நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். இப்போ எத்தனை பீர்பால் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த பதிவில் நான் இதுக்கான விடையை சொல்கிறேன். நன்றி.